Hi everyone, welcome to another episode of Candid Talks with Proud Brown Girl. இன்றைக்கி என்னோட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஷா இருக்காங்க. இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். இவங்களை ரொம்ப நாளாக நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் இவங்களோட கான்டென்ட் பண்ணணும், பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் யோசித்தேன். ஃபைனலாக இன்றைக்கி தான் நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கமிங் டுடே. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு லைக் சைக்காலஜி படிச்சுட்டு யூகே போயிட்டு திரும்ப இங்கே வந்துட்டு இப்போ இங்கே தான் பண்ணிகிட்ருக்கீங்க கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ லைக் நீங்கள் வந்து லைக் நீங்கள் டீல் பண்ணுற ஃபீல்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய இமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்க ஒரு ஃபீல்டு இல்லையா? ஸோ நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னாக்கா, ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக அது பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கே ட்ரெயின்ட் அவுட் ஆகுமா? ஏன்னா நீங்களே சம்டைம்ஸ் ஒரு பேட் ஃபேஸ் போகும்போது நம்மளால் இன்னொருத்தவங்களுக்கு அவைலபிளாக இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபேஸஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி டீல் பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ட்ரெயின்ட் அவுட் ஆகுமானா எவ்ரி டைம் ஆகாது, பட் இட் மைட் ஹேப்பன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இது ஒரு பெரிய மித்து என்னென்னா வந்து தெரபிஸ்ட் வந்து சைக்காலஜிஸ்ட் ஹேவ் எவ்ரி திங் சார்ட்டட்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. Therapists also go to therapy. They also take therapy and they do self work. In fact, அதை பண்ணுறதுனால தான் they can give you their best. அதனால் அப்படியே அவங்களுக்கு ட்ரெயின்ட் அவுட்டாவோ எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இட்ஸ் குட் டு டேக் அ பிரேக் அண்ட் டூ சம் செல்ஃப் ஒர்க், டேக் தெரப்பி அண்ட் எவ்ரி திங். அதெல்லாம் அவங்க தெரபிஸ்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இன்னும் ஜாலியாக இருக்கலாம், பிகாஸ் யூ நோ தட் தே ஹேவ் திங்ஸ் சார்ட்டட் இன் தேர் ஓன் லைஃப். தேர் டேக்கிங் எஃபர்ட்ஸ் ஃபார் இட். ஸோ தே வில் give you their best. ஸோ வாட் இன்ஸ்பயர்ட் யூ இந்த ஃபீல்டில் நம்ம ஒரு ஜாப் பண்ணணும் அப்படின்றது? சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சா, or did it happen by accident? No, actually not accident, because I started studying psychology from 11th standard. So 10th வரைக்கும் I did not have an idea on what to do exactly, because my dad badly wanted me to be an architect. I had no opinion of my own till 10th. And then 11th standard சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து சைக்காலஜி குரூப்னு இருந்தது. மை ஃப்ரெண்ட் வாஸ் தேர். ஐ யூஸ் டு ரீட் ஹர் புக்ஸ், ஐ யூஸ் டு லிசன் டு ஹர் கிளாஸஸ். நான் எவ்வளோ போய் உட்காந்துருவேன். ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இட் கைண்ட் ஆஃப் அட்ராக்டட் மீ அ லாட் அண்ட் ஐ டிசைடட் ஓகே இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன வயசு ஸ்லாம் புக்லேருந்து எல்லாத்துலேயுமே சைக்காலஜிஸ்ட் தான் எழுதியிருப்பேன், லைக் ஏம். ஸோ இட் வாஸ் அ வெரி பிளான்ட் திங். ஐ திங்க் யூ மேனிஃபெஸ்டட் இட் நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த இது. ஸோ ஐ வாண்டட் இட் ஸோ பேட் அண்ட் ஐ ஒர்க் ஃபார் இட். அதை பற்றி யோசிச்சேன்னா எனக்கு தெரியாது, பட் யோசிக்காமல் அதுக்கு ஒரு கேப்பே கொடுக்காம ஐ ஆல்வேஸ் டூ தட். இட் பிகேம் அ பார்ட் ஆஃப் மீ. லுக்கிங் பேக், ஹவு இஸ் இட் மேம்? ஹவு இஸ் இட் கோயிங்? நோ ரிக்ரெட்ஸா இந்த லைன் சூஸ் பண்ணுறதுல? நோ ரிக்ரெட்ஸ் அட் ஆல். ஐ லவ் மை ஜாப் எவ்ரி டே. அது யோசிச்சு பார்த்தாலே வந்து I think this is the best thing for me. இது இல்லைனா நெக்ஸ்ட் வந்து I would definitely like teaching as well, but this is the top thing. அதனால் நான் டீச்சிங்கும் பண்ணுற சைடில் அப்பப்போ I do guest lectures அந்த மாதிரி, but this is like I am made for this. ஓகே, நைஸ். என்னோட பாட்காஸ்ட்லேருந்து நிறைய பேர் வந்து சைக்காலஜிஸ்ட் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட். எனக்கு வந்து யாரை கூப்பிடுறதுன்னு நிறைய தடவை தோணும் போது எனக்கு நீங்களாக இருந்தால் பெட்டர், உங்களோட ஸ்டார்ட் பண்ணால் பெட்டர்னு தான் இவ்வளோ நாள் நான் வேறு எந்த சைக்காலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணல. உங்களுக்கு நான் எப்பயோ மெசேஜ் பண்ணேன் அண்ட் ஐம் ஹாப்பி இன்னைக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லி. That's so sweet of you for like, எனக்கு உங்கள் கண்டென்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். You were actually messaging me and it's really good that you had such a good impression on me and you tried so much to make this happen. I don't know which reel made me follow you. ஏதோ ஒரு ரீல் வந்து எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னோடய லைஃப்பில். அதை பார்த்து தான் நான் உங்களோட மற்ற இதெல்லாம் போய் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வந்த கெஸ்ட்டும் நான் அவங்க கூட சொன்ன மாதிரி ஷி வாஸ் லைக் அ ஃபேன் ஆஃப் யூ. அவங்க வந்து உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க நிறையா இது அவங்க போகிறது எனக்கு ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நிறையா காமன் பீப்புளோட போய் ஐ திங்க் உங்களோட ரீச் இருக்குன்னு சொல்லி. ஸோ யூ ஷுட் பி ரியலி ப்ரவுட் ஆஃப் தட். Thank you so much. It was nice that you told this to me. It made my day. And உங்கள் கண்டென்ட்ஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் அந்த செட்டப் எல்லாமே வந்து நீங்கள் பேசுறதே வந்து ரொம்ப சூதிங்காக இட் காம்ஸ் யூ மைண்ட் டவுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா மேட் ஃபார் திஸ்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் இட் ஆப்லி சூட்ஸ் யூன்னு நினைக்கிறேன். Thank you so much. It's like a very a heartfelt compliment and I accept it. ஸோ பீயிங் அ சைக்காலஜிஸ்ட் மேம், லைக் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ. ஸோ இப்போது ஃபியர்னு சொன்னாலே வந்து அது நிறைய பேர் வந்து பேடாகவும் பார்ப்பாங்க, குட்டாகவும் பார்ப்பாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக வந்து இஸ் ஃபியர் குட் ஆர் பேட்? Fear is a vital emotion. Just like நம்ம வந்து டேஸ்ட்னா எல்லா டேஸ்ட்டுமே தேவையில்லை. லைக் இஃப் ஒன் டேஸ்ட் இஸ் நாட் தேர், இட் டசன்ட் ஜஸ்ட் டேஸ்ட் லைக் வாட் இட் இஸ் சப்போஸ் டு பி. ஸோ எல்லா டேஸ்ட்டுமே எப்படி தேவையோ அந்த மாதிரி எல்லா எமோஷனுமே தேவை. ஸோ அது நல்லதா கெட்டதான்றது கிடையாது, இருக்கணும். இப்போ துவர்ப்புன்ற ஒரு குட்டி டேஸ்ட் இல்லைன்னா இட் டசன்ட் ஃபீல் குட், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு திங், ஃபியர் இஸ் அ வைட்டல் எமோஷன். செகண்ட் திங், இஸ் இட் பேட் ஃபார் யூ? நோ, இட் இஸ் குட் ஃபார் யூ. இன் அ கேஸ் தேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியர்னே ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து உயிரோடவே இருக்க மாட்டோம், நிறைய ரிஸ்க் எடுப்போம். இப்போ வந்து ஒரு ஆபத்து இருக்கும்போது கூட நம்ம பயந்தால் தான் ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் வந்து வி வில் ரன் அவே ஆர்
ட்ரை டு சேவ் ஆர் செல்ஸ். ஃபியரே இல்லைனா we are more likely to die இல்லை. பட் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபியரை ரொம்ப கெட்ட விஷயமாக காமிப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஸ்கூல்லலாம் ஒரு 90s கிட்ஸ்லாம் வேலை பண்ணுவாங்க. நீ வந்து பேனா பயப்படுவேன்லாம் கேட்பாங்க. பண்ணிட்டு மூஞ்சிக்கிட்ட வந்து கையாட்டுவாங்க. லிட்டரலி நீங்கள் கண்ணை மூடினா பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயப்படக்கூடாது அப்படின்னு நம்ம கண்ணை மூடாமல் இருக்கலாம் ட்ரை பண்ணுவோம், which is so stupid because it's basically a reflex action. கண்டிப்பாக கண்ணை மூடணும்னு தோணும். But the thing is that fear is marketed as a bad thing, but it is actually good for you. So fear is good. When it's bad, when it goes beyond control, when it becomes a phobia, or when it becomes, when you become dysfunctional out of fear, only then it's a bad thing. Otherwise, it's definitely good and it's needed for you. Okay. தட் ரியலி கிவ்ஸ் அ லாட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு பயப்படுறோனாலே அது வந்து பேடாக தான் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும், பயப்படக்கூடாதுன்னு. பட் ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நீங்கள் சொல்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு நைஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்போ வந்து நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இந்த பிளடி மேரி சொல்லுவாங்க மேம். ஸோ மிரரில் பார்த்து 3 times பிளடி மேரின்னு சொன்னால் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக வை டு யூ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங்? ஸோ பிளடி மேரின்ற கான்செப்ட் கண்டிப்பாக நம்ம ஸ்கூலில், முக்கியமாக கான்வென்ட் ஸ்கூலெல்லாம் படித்தா அந்த இது இருக்கும். ஸோ ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ அபவுட் இட், பேசிக்லி ஒரு டிம் லைட்டில், ஒரு இருட்டு ரூமில் ஒரு டிம் லைட்டில் ஒரு குட்டியோண்டு லைக் ஃபுல் இருட்டு ரூம், கொஞ்சோண்டு டிம் லைட் வச்சுட்டு யூ ஹேவ் டு லுக் அட் த மிரர் அண்ட் ரிப்பீட் பிளடி மேரி 3 times. ஸோ தே சே தட் பிளடி மேரி வில் அப்பியர் ஆன் த மிரர். இது வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அது பிளடி மேரி கிடையாது. நம்ம மூஞ்சி தான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். இதை வந்து ட்ராக்ஸ்லர் எஃபெக்ட்னு ஆக்சுவலாக சொல்லுவாங்க. என்னென்னா, இஃப் யூ ஸ்டேர் அட் அ ஸ்டிமுலஸ் ஃபார் ஸோ லாங், யுவர் நியூரான்ஸ் வில் கைண்ட் ஆஃப் எடிட் இட். என்னென்னா, இப்போ நான் ரொம்ப நேரம் என் மூஞ்சி நான் பார்த்துட்டே இருக்கேன் ஒரு டிம் லைட்டில் அப்படின்னும் போது, லெட்ஸே ஒரே ஒரு பாகம் ஃபார் நோஸை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கீங்க கண்ணாடியிலனா, என்ன பண்ணோன்னா பிரெயின் வந்து மற்ற திங்ஸ் லைக் ஃபார் யுவர் ஐஸ், சீக்ஸ், ஃபேஸ் இதெல்லாத்தையுமே எடிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இட் லுக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஸ்கேரி, பட் இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆப்டிக்கல் இல்யூஷன் தானே தவிர்த்து இட்ஸ் நாட் பிகாஸ் இட்ஸ் பிளடி மேரி ஆர் எனி திங். இட்ஸ் ஜஸ்ட் பிகமிங் ஸ்ட்ரேஞ்ச் பிகாஸ் யுவர் நியூரான்ஸ் இட்ஸ் டூயிங் இட் அண்ட் இட்ஸ் அன் ஆப்டிக்கல் இல்யூஷன். ஸோ ஒரு பர்சன் வந்து பேய்னா பயம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இது வந்து ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் வந்து லைக் பிளடி மேரின்னு ட்ரை பண்ணது கிடையாது. பட் ஆனால் இருட்டில் நம்ம சம்டைம்ஸ் வந்து லைக் அந்த டேர்ம் சொல்கிறோமோ சொல்லலையோ, இருட்டில் ரொம்ப நேரம் நம்ம கண்ணாடியில் நம்ம வந்து லைக் ஒரு ஆப்ஜெக்டோ, முக்கியமாக இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம நைட்டில் வந்து எப்போயாவது திடீர்னு இஃப் யூ வாக் பாஸ்ட் மிரர் ஆர் சம்திங் லைட்டாக காஞ்சனா எஃபெக்ட்ஸ்லாம் ஞாபகம் வரும். அதெல்லாம் அவர் அதே மாதிரி நம்ம எதாவது பார்த்துட்டே இருந்தோம். இப்போ ஒரு சேர் இருக்குது, அந்த சேரில் வந்து மோஸ்ட்டாக இந்த நம்ம வீட்டில் ஒரு சேரில் வந்து க்ளோத்ஸ்லாம் வச்சுருப்போம். அதை நைட்டில் பார்த்தா டெஃபினட்டாக வில் கெட் லிட்டில் ஸ்கேர்ட் பிகாஸ் இட் டர்ன்ஸ் இன்டு சம்திங் தட் வி திங்க் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. தெரப்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேம், நிறைய பேர் வந்து தெரப்பி இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ட்ரூவா? ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக நீங்கள் என்ன சொல்வீங்க? தெரப்பி வந்து இட் வில் ஒர்க். ஃபஸ்ட்டு திங் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ குட் தெரபிஸ்ட் ஃபிட். எல்லா தெரப்பிஸ்ட்டும் எல்லாருக்கும் செட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ உங்களோட தெரப்பிஸ்ட் உங்களுக்கு செட் ஆகிறான். தட்ஸ் வை இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஒரு ஃபஸ்ட் செஷன் எடுத்துகிட்டு, இஃப் யூ திங்க் தட் திஸ் பர்சன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் தெம், யூ டோன்ட் ஃபீல் ஜட்ஜ்ட் அப்படின்னும் போது தான் அவங்க கிட்டேருந்து தெரப்பி கண்டினியூ பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ ஃபைண்ட் அ ரைட் தெரபிஸ்ட். செகண்ட் திங் வந்து this is one thing I always tell my clients, like before you heal someone, ask them if they're willing to let go what is making them sick அப்படின்னு ஒரு கோட் இருக்குது. சில பேருக்கு வந்து அவங்களுக்கு தெரப்பிலேருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்கன்றதே தப்பான எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கலாம். இப்போது நான் வந்து இப்படி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தெரப்பிஸ்ட் இஸ் சம்படி ஹூ இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ, பட் த ஒர்க் ஷுட் பி டன் பை யூ. It is not a passive thing to take therapy. Some people become very passive in therapy. They will not actively do anything, but they will wait for things to happen, which is impossible. If that is your definition of therapy working, therapy doesn't work. It will work only when you do. ஸோ அதனால் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிளியராக இருக்கணும். அண்ட் அது உங்களுக்கு சரி ஆகணும்னா நீங்கள் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்ஸு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். பட் ஆனால் சில ஸ்டெப்ஸ் சொன்னாங்கன்னா அதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா பேசிக்லி இது ஜஸ்ட் சீக்கிங் வேலிடேஷன், நாட் தெரப்பி. இட்ஸ் சிமிலர் டு ஒரு ஜிம் போகிறதோ இல்லை ஒரு மெடிசன் எடுக்கிறதோ. கரெக்டாக நம்ம போய் அந்த ஹார்ட் ஒர்க்கை போட்டால் தான் அது நமக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் போயிட்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன இதை இவங்க ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ போனோடனே ஒரே செஷனில் எனக்கு ஒரு மிராக்கிள் நடக்கணும்னா அது அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ஒரு ஃபிசியோதெரப்பி போகிறோன்னா இந்த மசில் வந்து இப்படி நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறமா திருப்பி பண்ணோன்னா பிகாஸ் யூ ஆர் ரெடி டு கிவ் யுவர் மசில் தட் டைம் டு ரீகெயின் இட்ஸ் ஸ்ட்ரென்த். பட் தேர் நாட் ரெடி டு கிவ் த சேம் டு யுவர் மைண்ட்.
இது வந்து எனக்கு உடனே நடக்கணும். இட்ஸ் லைக் நீங்கள் ஒரே வார்த்தை சொல்ல என் வாழ்க்கையே மாறிடணும், கண்ணை திறந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கர சினிமேட்டிக்காக இருக்காது. தேர் மைட் பி சர்டன் செஷன்ஸ் தட் மைட் பி லைஃப் சேஞ்சிங், பட் யூ காண்ட் ஸ்கெடியூல் தட் எக்ஸாக்ட் செஷன். இட் வில் ஜஸ்ட் ஹேப்பன். இன்னொன்று தேர்ட் செஷனில் பண்ண வேண்டிய விஷயத்தை ஃபஸ்ட் செஷன்லேயே பண்ண சொன்னால் அது நடக்காது. நாங்கள் பண்ண முடியும், பட் உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. பிகாஸ் யூ ஷுட் ஹாவ் த மென்டல் ரெடினஸ் டு அக்செப்ட் சம்திங். That is why it is a very slow process, but at the same time it's a very studied, like இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க சைக்காலஜிஸ்ட். ஸோ யூ கேன் பிலீவ் இன் தெம். அண்ட் நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட்னால இதை பற்றி நான் பேசும்போது ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ மேம், இப்போ வந்து நான் ஒரு 3 to 5 செஷன்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு ஓரளவுக்கு பெட்டர் ஆயிடுச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணிடலாமா, ஆர் நான் லைஃப் லாங் தெரப்பி எடுக்கணுமா? அது எப்படி இருக்கும்? சரி, நீங்கள் எதுக்காக ஃபஸ்ட்டு தெரப்பி வந்தீங்கன்றது தான் மெயின் கொஸ்டின். சில பேர் மெயின்டெனன்ஸ்க்காக தெரப்பி எடுப்பாங்க. அவங்க வந்து எனக்கு மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 weeks ஒன்ஸோ ஐ வாண்ட் டேக் அ செஷன் ஜஸ்ட் டு கீப் மை செல்ஃப் இன் அ குட் லைக் மென்டல் ஹெல்த் அப்படின்றவங்க எடுப்பாங்க. சில பேர் they'll come to therapy in a distressful situation. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபியூ செஷன்ஸில் அந்த டிஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸ் போடுவோம். தென் your distress will be gone. Now it is your take whether you want to take maintenance therapy or not. அப்படின்றது ஒரு தனிநபரோட விருப்பம். மெயின்டெனன்ஸ் எடுத்தால் சூப்பர், நல்லது, பட் அதான் அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது எந்த சைக்காலஜிஸ்ட்னாலையும். ஸோ ஒன்ஸ் a therapy goal is achieved, you are free to go, but if you want to continue you can choose to continue, or you can maybe make it more கொஞ்சம் தள்ளி செஷன்ஸ் எடுக்கலாம், இல்லை எப்போ வேணுமோ நான் வரலாம். நீங்கள் தட் இஸ் அப் டு யூ டோட்டலி. அண்ட் இந்த தெரப்பி போகும்போது, பிகாஸ் நானும் தெரப்பி போயிருக்கேன், ஸோ அப்போ வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நானும் கேள்விப்பட்டதெல்லாம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அன்ரிசால்வ்டு இஷ்யூஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, சைல்ட்ஹுட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி நான் பேசும்போது ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ லைக் ஒரு 3 mistakes தட் பேரண்ட்ஸ் ஆர் மேக்கிங் தட் இஸ் அஃபெக்டிங் த சைல்ட் சைக்கலாஜிக்கலினா நீங்கள் எதை சொல்வீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் திங், இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னதுன்னா, எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு குழந்தைய பார்த்தீங்களா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒன்றை பார்த்து தான் தங்கச்சி தம்பியை காப்பி பண்ணுவாங்க, நீ கரெக்டாக நடந்துக்கோ, ஒன்றை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை கரெக்டாக தான் சொல்கிறாங்க பேரண்ட்ஸ். அது மிஸ்டேக் கிடையாது. எங்கே மிஸ்டேக்னா, ஒரு பெரிய குழந்தைய பார்த்து காப்பி பண்ணுற சில்ட்ரன் பேரண்ட்ஸை பார்த்து காப்பி பண்ண மாட்டாங்களா? நீ பார்த்து காப்பி பண்ணுவாங்க, பார்த்து கற்றுக்குறாங்கன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க, பட் தட் அப்ளைஸ் டு தெம் ஆல்சோன்றது மறந்துடுறாங்க பேரண்ட்ஸ். தே திங்க் தட் children copy only from the elder siblings, but they copy from the parents as well, and parents should show emotions in a way that is acceptable. If they are going to like பயங்கரமா கோவப்படுறது, கத்துறது, உடைக்கிறது, லைக் அதட்டுறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா அது குழந்தைங்க கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க தானே. ஸோ நீ அவங்கள பார்த்து காப்பி பண்ணுவேன், என்னை பார்த்து காப்பி பண்ண மாட்டேன்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். செகண்ட் மிஸ்டேக் வந்து எப்போவுமே வந்து குழந்தைங்க தான் விட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது எவ்வளோ சின்ன குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா அம்மா கிட்டே போய் இப்படி பேசலாமா, அப்பா அம்மா கிட்டே போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தப்பாக தான் காமிப்பாங்களே தவிர்த்து, இவங்களுமே வந்து ஒரு அவங்க தப்பு பண்ணிட்டா தே ஷுட் பி ஓப்பன் டு சேயிங் சாரி, தே ஷுட் பி ரீச்சபிள், தே ஷுட் நாட் பி லைக் பேரண்ட்ஸ் ஆர் ஆன் அ பெடஸ்டல். நீங்கள்லாம் குழந்தைங்க கீழே தான், நீங்கள் என் வீட்டில் தான் வாழற, நீ என் வீட்டில் வாழற, நான் உனக்கு சாப்பாடு போட்டேன், இதெல்லாம் பேர் மினிமம்லாம் சொல்லி காமிக்கிறதே வந்து ரொம்ப ஒரு லைக் இட்ஸ் வெரி பேட். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் ரீச்சபிளாக, ஓகே பீப்புள் மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ அது பண்ணுறது செகண்ட் மிஸ்டேக். தேர்ட் மிஸ்டேக் என்னது அப்படின்னா, கம்பேரிங் தெம் வித் அதர் கிட்ஸ் அண்ட் ஆல்சோ மேக்கிங் தெம் ஃபீல் லைக் லவ் இஸ் நாட் ஃப்ரீ. லைக் எங்கள் அப்பா அம்மாக்கு என்ன பிடிக்கணுன்னா ஐ ஹாவ் டு இம்ப்ரெஸ் தெம், ஐ ஹாவ் டு கெட் குட் மார்க்ஸ், ஐ ஹாவ் டு பி டிசிப்ளின்ட், ஐ ஹாவ் டு பி இன் அ சர்டன் வே டு பி லவ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஸ் அடல்ட்ஸ் ஆல்சோ தே வில் ட்ரை டு பர்ஸ்யூ லவ். லைக் லவ்வெல்லாம் வந்து ஈஸியாக கிடச்சிச்சின்னா அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க, நான் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு தப்பான லேர்னிங் வந்துடும். ஸோ லவ் இஸ் ஃப்ரீ, கிவ் தெம் அன்கண்டிஷனல் லவ். ஐ திங்க் நீங்கள் சொன்ன இந்த 3 பாயிண்ட்ஸில் நிறையா நம்மளும், ஐ மீன் நீங்கள் உங்களுக்கு தெரில, பட் நானுமே என்னோடய சைல்டுலேருந்து நான் இதை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னை சுற்றி இருக்கவங்களா இருக்கட்டும், ஃபேமிலிஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆக்சுவலி நடக்குது. இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு நினச்சி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நவ் தட் வி ஆர் டாக்கிங், முன்னாடி இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லை பெருசாக, இந்த அவேர்னஸ்லாம் இப்போ நம்ம பேசுகிறதுனால இருக்குது. ஸோ ஐ திங்க் நீங்கள் சொல்கிறது வந்து நிறையா இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் டூ யூ ஆல்சோ பிலீவ் இன் திஸ் ஜென்டில் பேரண்டிங் மேம்? ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறையா இதை பற்றி ஜென்டில் பேரண்டிங் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சைக்காலஜிஸ்ட் பேரண்டிங் இஸ் வெரி யூனிக்டா. இட்ஸ் வெரி யூனிக் ஃபார் ஈச் கிட் அண்ட் ஈச் பேரண்ட். ஓகேவா? வென் அ கிட் இஸ் பார்ன், அ பேரண்ட் இஸ் பார்ன்.
லைக் உங்களுக்கு சிப்ளிங் இருக்காங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பேரண்ட்டும் உங்கள் சிப்ளிங் கிட்ட இருக்க பேரண்ட்டுமே வேறு மாதிரி இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ பேரண்டிங்கிறது நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம். ஜென்டில் பேரண்டிங் அப்படின்னு சொல்கிறது என்னதுன்னா, ரொம்ப ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அடித்து ஹியூமிலியேட் பண்ணாமல் இருக்கணும். இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். டோன்ட் ஹியூமிலியேட் யுவர் கிட்ஸ், டோன்ட் மேக் தெம் ஃபீல் மிசரபிள். பிகாஸ் இது வந்து ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சின்ன குழந்தைங்கள வந்து இஃப் யூ மேக் தெம் ஃபீல் லைக் இஃப் யூ லைக் உங்களை வெறுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க, உங்கள் கிட்ஸை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னா உங்கள் கிட்ஸ் உங்களை வெறுக்க மாட்டாங்க. பிகாஸ் யூ ஆர் their parent. They will not hate you. They will start hating themselves. தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ ஒரு கிட்டை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியில் நிற்க வைக்கிறது, வீட்டை விட்டு எல்லாரும் முன்னாடியும் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ஒரு பேரண்டிங் பண்ணுங்க. அதுக்கு ஜென்டில் பேரண்டிங் தான் நீங்கள் டேர்ம் பண்ணணும்னு கிடையாது. இதை பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஏன்னா ஜென்டில் பேரண்டிங் இன் இட் செல்ஃப் டசன்ட் மீன் தட் யூ வில் நெவர் ஹேவ் எனி நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்றது ஜென்டில் பேரண்டிங்காக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஜஸ்ட் தட் கீப் லவ் அண்ட் கேர் ஆஸ் எ சென்டர் அண்ட் டூ எவ்ரி திங் அரவுண்ட் இட். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அந்த பாயிண்ட்டை. ஏன்னா இதை பற்றி நிறைய அந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம். நீங்கள் சொல்கிறது வந்து ரிலேட்டபிளாக இருக்குது. ஸோ இது பண்ணால் ஆக்சுவலி இட் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. ஸோ நைஸ் மேம். அண்ட் இதுக்கு முன்னாடி வி ஸ்போக் அபவுட் ஃபியர். ஸோ அந்த மாதிரி ஆங்கர் பற்றி பேசும்போது இஸ் ஆங்கர் ரியலி குட் ஆர் பேட்? அகெயின் ஆங்கர் ஆல்சோ இஸ் அ வைட்டல் எமோஷன். குட் பேடுன்னு கிடையாது, தேவையான எமோஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் கிளாட், நம்ம உடம்புல பிளட் கிளாட் ஆகும்ல, இது குட்டா பேடா இப்படின்னு கேட்டால் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்டெக்ஸ்ட் இல்லையா. இப்போ வந்து திடீர்னு கையை அறுத்து பயங்கரமாக ரத்தம் ஊற்றுதுன்னா அப்போ யூ வுட் நீட் அ கிளாட் டு ஸ்டாப் த ப்ளீடிங். சிமிலர்லி இஃப் ஒரு ரத்த குழாயில் வந்து கிளாட் ஆகிடுச்சு, ஒரு ஹார்ட்டுக்கோ பிரெயினுக்கோ போகிற இதுக்கு கிளாட் ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ரோக்லாம் வரும். ஸோ அந்த நேரத்தில் கிளாட் தப்பு, பிரச்சனை. ஸோ கிளாட் இன் இட் செல்ஃப் இஸ் நாட் பேட். இட்ஸ் அ மெக்கானிசம் தட் யுவர் பாடி ஹேஸ் டு ஆக்சுவலி சேவ் யூ ஃப்ரம் லூசிங் பிளட் அண்ட் டையிங், ரைட்? ஆனால் அது தப்பான இடத்துல தப்பான நேரத்தில் வரும்போது தப்பு. அதே மாதிரி ஆங்கர்ன்றது வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல எமோஷன் தான். ஆனால் அதை வந்து தப்பான விதத்தில் வெளிக்காட்டுறதும், அதை வந்து இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை அக்ரெசிவாக, நிறைய பேர் ஆங்கருக்கும் அக்ரெஷனுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஆங்கர்ன்றது எமோஷன், அக்ரெஷன்றது ஒரு ஆக்ஷன், ஒரு பிஹேவியர், கத்துறது, உடைக்கிறது, இடிச்சுக்கிறது செவுத்தில், இதெல்லாம் பண்ணுறது தான் தப்பே தவிர்த்து ஆங்கர் ஆஸ் அன் எமோஷன் இஸ் நாட் பேட். ஓகே ஓகே மேம். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதும் சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசுறதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா எப்படி சொல்வீங்க? Okay, so definitely talking to people we love is very important for us. Being a therapist, taking therapy for myself, நானும் தெரப்பி போவேன், நான் மற்றவங்களுக்கும் தெரப்பி கொடுக்குறேன். அதுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச மாட்டேன்னா, அவங்ககிட்ட போய் என் பிரச்சனையை ஷேரே பண்ணிக்க மாட்டேன், அப்படி கிடையாது. இட் இஸ் நைஸ் டு டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் நைஸ் டு சேட் அண்ட் ஷேர் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஆனால் அது எப்படி தெரப்பிலேருந்து டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒன் திங் ஐ கேன் டெல் யூ இஸ் தட் நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசி பாருங்கள், இஃப் தே கோயிங் டு கிவ் யூ சம் ஃபார்ம் ஆஃப் அட்வைஸ் அபவுட் யுவர் லைஃப், I can assure you it's about them. It's not about you. And that's not bad. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, அவங்க கேட்கும் போது இவங்க ஏன் இந்த அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தோணும். ஜஸ்ட் கீப் டாக்கிங் டு தெம் a little longer and then they'll tell you about their problem and then you will realize how this advice like a puzzle fits in their problem. அவங்க ப்ராப்ளம்க்கு இந்த அட்வைஸ் வேறு லெவல் செட் ஆகும். அது அவங்களோட லேர்னிங். அதை வந்து ஓகே எனக்கு இது ஒர்க் ஆகுதுன்றதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு தப்பான நோக்கத்தோடு அவங்க ஷேர் பண்ணல. ஆனால் அதே விஷயம் உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்றது நமக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. பட் தெரப்பியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையை வச்சு உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. படித்து சயின்டிஃபிக்காக ஓகே இதுக்கு இதெல்லாம் இருக்குது, இந்த டூல் பாக்ஸஸ்லாம் இருக்குது, இந்த டூல் கிட்ஸ் இருக்குது, ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணலான்னு பண்ணுறதுனால தெரப்பி இஸ் டிஃப்ரெண்ட். டாக்கிங் டு அ ஃப்ரெண்ட் யூ வில் ஒன்லி கெட் வாட் த ஃப்ரெண்ட் ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். The answer for their questions you will get, not the answer for your question. ஓகே. பிகாஸ் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட் அந்த ஒரு ஃபேஸில் இருந்தேன். அப்போ வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க, நான் எல்லாமே ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் போவேன். பட் லாஸ்ட் மந்த் வந்து ஐ ஃபெல்ட் இட் டிஃப்ரெண்ட், லைக் நோ இட்ஸ் பெட்டர் டாக்கிங் டு சைக்காலஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ வந்து நான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசும்போது அவங்களும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க, எப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிட்டேருந்து பேசும்போது லைக் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ கிளினிக்கலி வந்து டாக்டர்ஸ்லாம் இருந்தாலும் என் ஃபேமிலி இல்லாமல் ஒரு சைக்காலஜிஸ்ட் கொடுக்குற ஒரு இதை வந்து ஐ டோன்ட் திங்க் இந்த பீப்புள் இந்த ஒரு சைக்கிள் ஆஃப் லைஃப்பில் இருக்க பீப்புள் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஆள் இருக்க மாதிரி ஐ திங்க் அந்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப்னு வரும்போது சைக்காலஜிஸ்ட் கிட்டேருந்து வரும்போது இட்ஸ் ஆக்சுவலி ஹெல்பிங். ஸோ எனக்கு வந்து அந்த சைக்காலஜிஸ்ட் கிட்ட அப்போ நான் பேசும்போது ஐ ஃபெல்ட் டிஃப்ரெண்ட் மோர் தென் டாக்கிங் டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அது நீங்கள் சொல்லும் போது ஆமாம் இல்லை லைக் அவங்க லைஃப்லேருந்து தான் அதை சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதை பற்றி ஒரு ரீலும் நான் பார்த்துருந்தேன். லைக் ரிலேஷன்ஷிப்ஸை வந்து
மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. லைக் ஏன்னா அதை வந்து அவங்களோட லைஃப்லேருந்து இருக்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட பார்ட்னர் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே நீங்கள் சொல்லும் போது நான் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம் இல்லை, லைக் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் அவங்க வந்து அந்த அட்வைஸோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ யா மேம், ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் நீங்கள் சொன்ன அட்வைஸ். தேங்க்யூடா. அண்ட் என்னோட ஃப்ரெண்டுக்கு மேம், நான் இதை வந்து மெயினாக அந்த கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா லைக் ஹீ கான் டேக் டெசிஷன்ஸ், ஹீ ஸ்ட்ரகிள்ஸ் டு டேக் டெசிஷன்ஸ். ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஸோ டெசிஷன்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலாக வந்து தேர் சம்திங் கால்ட் ஃப்ரெட்கின்ஸ் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னதுன்னா, இப்போது ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈக்குவலி குட்டாக இருக்குது அப்படின்னா எதை சூஸ் பண்ணுறதுன்னே தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயே நின்றுவாங்க. அந்த ஒரு டெசிஷன் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். பிகாஸ் டெசிஷன் ஒன்று எடுக்கணுன்னாலே 2 ஆப்ஷனாக இருக்கணும். ஒரே ஆப்ஷனாக டெசிஷனே கிடையாது. 2 ஆப்ஷன், அந்த 2 ஆப்ஷனும் ஈக்குவலி குட்டாக இருக்குன்னா தட் இஸ் வென் யூ வில் ஆக்சுவலி ஸ்ட்ரகிள் டு மேக் டெசிஷன். பட் ஒன் வைட்டல் திங் தட் everybody is forgetting is that 2 ஆப்ஷன் ஈக்குவலி குட்டாக இருக்குன்னா there's no way you can go wrong, right? Why can't you just choose any of the things? It's not going to make a big difference. ஆனால் நம்ம என்னென்னா அந்த இடத்துல வந்து இன்னொரு ஆப்ஷனை நம்ம விட்டு கொடுக்குறோமே அப்படின்ற ஒரு பயத்தில் எடுக்க மாட்டாங்க டெசிஷனை. ஸோ வாட் யூ ஹேவ் டு ரியலைஸ் இட்ஸ் ஆல் ஆப்ஷன் இஸ் குட் ஆப்ஷன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். ரெண்டாவது வந்து அந்த டெசிஷன் தப்பாக போயிடுச்சுன்னா அதோட கான்சிக்வன்ஸை அவங்க வேர் பண்ணிக்கிறதுக்கு பயப்படுவாங்க சில பேர். என்னென்னா இதே டெசிஷனை நீங்கள் சொன்னால் எடுத்துடுவாங்க. ஏன்னா அது தப்பாக போச்சுன்னா நீங்கள் தானே சொன்னீங்க, அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க மேலே பழியை போட்டுடலாம். பட் இது தப்பாக போச்சுன்னா நான் தான் அதுக்கு காரணம் அப்படின்ற அக்கௌண்டபிலிட்டியை சில பேர் எடுத்துக்க முடியாதுன்றதுனால, பிகாஸ் ஐ ஹவ் லிட்டரலி சீன் சம் பீப்புள் ஹூ வில் ஒரு தப்பான டெசிஷன் எடுத்து அந்த டெசிஷனால் அவங்க லைஃபே ரூவன் ஆகும்னு தெரிஞ்சும் தே வில் டேக் த டெசிஷன். ஸோ ஏன்னு கேட்குறப்போ அவங்க வந்து இந்த டெசிஷன் தப்பாகவே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ டெசிஷன் மைட் ரூயின் தேர் லைஃப், தேர் ரெடி டு டேக் இட். அண்ட் வை அப்படின்னு கேட்டால் மக்களுக்காக எவ்வளோ சுற்றி வீட்டில் இருக்கவங்களுக்காக. ஏன்னு கேட்டால் ஈவன் இஃப் மை லைஃப் இஸ் ரூயின்ட், எல்லோரும் என்னை பாவமாக தான் பார்ப்பாங்க, கெட்டவளாக பார்க்க மாட்டாங்க. பாவமாக வீட்டுக்காக இப்படி பண்ணிட்டா, அம்மா அப்பாக்காக பண்ணிட்டா அப்படின்னு என்னை பாவமாக தான் பார்ப்பாங்களே தவிர்த்து வீட்டை எதிர்த்து இப்படி பண்ணிட்டா இல்லை அந்த மாதிரி என்ன ஒரு கெட்ட விஷயமாக பார்க்க மாட்டாங்க. சரி, தேர் ஃபைன் பீயிங் மிசரபிள், பிட்டிஃபுல், பேட் கம்பேர்ட் டு பீயிங் டிஃப்ரெண்ட், டைவர்ஜென்ட். இட்ஸ் லுக்ட் அப் ஆன் அஸ் பேட். அதனால் பயந்துமே சில பேர் டெசிஷன் எடுக்கிறத தள்ளி போடுறாங்க, ஆர் அவங்க எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி வேறு யார்கிட்ட கொடுக்க பார்க்குறாங்க. ஐ திங்க் நான் போகிறப்ப லைக் ஐ மீட் ஹிம், நான் சொல்கிறேன் இந்த கொஸ்டின் நான் உனக்காகவே கேட்டேன் அப்படின்னு சொல்லி. ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் ஹிம். அண்ட் நான் வந்து லைக் இப்போ நீங்கள் சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கீங்க இல்லையா மேம்? ஸோ இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் பீப்புளை ஹேண்டில் பண்ணும்போது, இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அதை அவங்க பண்ணலைன்னா திரும்ப அவங்க வந்து இல்லை எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி மேம் டீல் பண்ணுவீங்க? அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் எப்படி டீல் பண்ணுவீங்க? வி ஹாவ் டு இன்சிஸ்ட். கண்டிப்பாக வந்து நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து திட்டுறது, மூஞ்சி காட்டுறதெல்லாம் கூடாது. அதே சமயத்தில் வி ஹாவ் டு ஹோல்ட் தெம் அக்கௌண்டபிள். வி ஆர் நாட் தேர் டு ப்ளீஸ் தெம். Okay, you have hired me, let me please you, let me make you believe that everything around you is good and everything around you is sometimes bad but you are the best thing அப்படின்ற மாதிரி அப்படிதான் சொல்ல முடியாது இல்லையா? if they're not making up for it, if they're not putting efforts for it, it will not work. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் டெஃபினட்டாக we will firmly but softly, I know it's very different, but ஆனால் ஃபர்மாக சொன்னாலும் ரொம்ப காமாக அமைதியாக வந்து உங்களுக்கு ஒரு விஷயம், இப்போது to get something that you have never had, you have to do something that you have never done, right? நான் இது வரைக்கும் பண்ணாத எனக்கு கிடைக்கும். நான் பண்ணதே பண்ணுவேன், எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து நடக்காது. அதனால் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய அனாலஜிஸ் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து கதை சொல்லி அந்த மாதிரி அனாலஜிலாம் சொல்லி ஐ வில் கைண்ட் ஆஃப் மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ ஐ ஹாவ் மை வே ஆஃப் மேக்கிங் தெம் அண்டர்ஸ்டாண்ட். நான் பொறுமையாக சொல்லுவேனே தவிர்த்து ஐ வில் நாட் ஜஸ்ட் பி ஓகே நீங்கள் பண்ணலனாலும் பரவாயில்ல சும்மா செஷனுக்கு வாங்க அப்படின்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி அன்எத்திக்கல். அண்ட் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன், காம்ப்ரமைஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஸோ காம்ப்ரமைஸ் அப்படின்றதுனா பார்த்தீங்கன்னா அவங்க ஆசைப்பட்டது கிடைக்கலனாலும் ஒரு அதை விட கம்மியாக கிடைக்கிற ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ காம்ப்ரமைஸ் இஸ் ஆக்சுவலி குட் பிகாஸ் யூ டோன்ட் கெட் ஃபுல்லி பட் அட்லீஸ்ட் யூ வில் கெட் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ நான் வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா ஆசைப்படுறத நம்ம விட்டு கொடுக்குறோம் யாருக்காக எதுனா அது காம்ப்ரமைஸ். பட் ஆசைப்படுறதே விட்டுடுறோம்ல அது வந்து சாக்ரிஃபைஸ். பிகாஸ் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து லைக் இதுக்கெலாம் நம்ம ஆசைப்படவே கூடாது, ஒரு லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். இதுக்கு நம்ம ஆசைப்படுறோன்றதே ஒரு
தப்பான விஷயம்தான். இதெல்லாம் நம்ம ஆசைப்படவே கூடாது. நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை வாழறாங்கல்ல. அது இப்போ நம்ம அம்மாங்கெல்லாம் பாருங்களேன், லைக் மோஸ்ட்டாக வந்து நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருக்க அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா they will not have time for themselves. கடைசி தோசை, பிஞ்சு போன தோசை சாப்பிடுவாங்க, நின்றுட்டே சாப்பிடுவாங்க. they will not sit and eat. they will not have a separate like plate for them. they will sometimes eat after their kids, like கிட்ஸோட பிளேட்லேயே சாப்பிட்றது. அது ஏன்னா வந்து அவங்களுக்கு they don't even இதுக்கெலாம் நம்மளும் வந்து உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படலாம், ஒரு தனி பிளேட்டில் நமக்கும் சர்வ் பண்ணலான்ற ஆசைப்படவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, அதுதான் ஒரு சாக்ரிஃபைஸ். ஸோ நம்ம ஆசைப்பட்டு ஒருத்தவங்களுக்காக விட்டு கொடுக்குறோன்னா பரவாயில்ல, ஆசைப்படுறதே விட்டு கொடுக்குறது வந்து நல்லது கிடையாது. ஸோ இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சது வந்து செட்டிங் பவுண்ட்ரிஸ் எஸ்பெஷலி வித் லவுட் ஒன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அதை எப்படி நம்ம செட் பண்ணுறது மேம்? ஓகே, ஃபஸ்ட்டு பவுண்ட்ரின்ற வார்த்தை சொன்னால் உங்களுக்கு எப்படி நம்ம ஒரு பெரிய செவுரு, மதில் செவுரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? அங்கே தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. பவுண்ட்ரிஸ் ஆர் எவ்ரிவேர். திங்க் ஆஃப் அ கிரிக்கெட் பவுண்ட்ரி, இட்ஸ் ஜஸ்ட் அ லைன். there are invisible boundaries everywhere and you follow it, right? இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு நடந்து போக மாட்டோம். we stand at the door even if the door is wide open. you stand there is invisible boundary, right? is it bad? no. you think it is a respect they deserve. அவங்க டீச்சராக ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்ம இந்த ரெஸ்பெக்ட் கொடுப்போம், நம்ம நிற்போம். அதே மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலில் போனீங்க அப்படின்னா சில இப்போ ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே உங்களை விட மாட்டாங்க. அந்த பவுண்டரி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களே, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போகிறோன்னு இது பண்ண மாட்டீங்க. தெரியாதவங்க வீட்டுக்கு போகிறீங்கன்னா அவங்களாம் உள்ளே கூப்பிட்ற வரைக்கும் நீங்கள் உள்ளே போகக்கூடாது, வெளியில் தான் நிற்பீங்க. அவங்க வாங்கன்னு சொல்லணும், உட்காருங்கன்னு சொல்லணும், அப்போ தான் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவங்க ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி எடுத்து குடிக்க மாட்டீங்க, even though it is very accessible, because that is a learned boundary. ஸோ நிறைய பவுண்ட்ரிஸ் ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க, நீங்கள் வச்சுட்டு தான் இருக்கீங்க. ஸோ இது என்ன ஒரு புது பவுண்ட்ரி, எக்ஸ்ட்ரா பவுண்ட்ரி, அவ்வளோதான். என்னமோ லைஃப்பில் பவுண்ட்ரின்ற கான்செப்டே இல்லாமல் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம், கிடையாது. we are always following boundaries. it is a normal part of us. ஸோ பவுண்ட்ரினாலே பயங்கர ஒரு பெரிய அந்த மேபி அந்த வேர்டு அதை ஸ்கேரி ஆக்கலாம். ஸோ கிவ் சாஃப்ட் ஃப்ளெக்சிபிள் பவுண்ட்ரிஸ். ஃப்ளெக்சிபிள்னால் அது ஃபர்மாக இருக்கணும், பட் ஆனால் இது பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் அவங்கள கட் பண்ணிடுவேன் வாழ்க்கையில் அப்படின்னு இல்லாமல் லெட் தெம் நோ தட் ஐ எம் நாட் ஓகே வித் திஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை யாராவது கலாய்க்கிறாங்க, நீங்கள் கொஞ்சமாவது ஐ எம் நாட் ஓகே வித் திஸ் மீன் கமெண்ட் அப்படின்றத காமிக்கணும்ல. நீங்களும் உங்கள் கூட சேர்ந்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேர் நாட் ஃபாலோயிங் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா டிட் யூ லெட் தெம் நோ தட் யூ நாட் ஓகே வித் இட்? வாஸ் தேர் அ ஃபீட்பேக் தட் யூ கேவ்? ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாஸ்வேர்டே தப்பாக போட்டிங்கன்னா கூட அந்த கம்ப்யூட்டர் சொல்லணும்ல, மேட்ச் ஆகலை, பாஸ்வேர்ட் தப்பு, சம்திங் சொல்லணும். நீங்கள் ஃபீட்பேக்கே கொடுக்காம இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் இட் வில் நாட் ஒர்க். ஸோ பவுண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் திங், இட்ஸ் நாட் அ நியூ திங். செகண்ட், கிவ் ஃபீட்பேக்ஸ். தேர்ட், டெல் தெம் வாட் தே கேன் டூ இன்ஸ்டெட். if you do these three things, boundaries will be so spontaneous. ஸோ இது வந்து சிமிலர் டு டெல்லிங் நோ ஆல்சோ, கரெக்டாக மேம்? ஏன்னா நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ இட்ஸ் வெரி ஹார்ட் டு டெல் நோ. ஏதாச்சும் ஒன்று எனக்கு பிடிக்கலனா கூட ஐயோ அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு நான் செஞ்சுருவேன். ஆனால் செய்கிற ப்ராசஸில் நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன். என்னோடய நீட்ஸை புட் டவுன் பண்ணி ஓகே அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் நானும். ஸோ இதை பற்றி நான் ஒரு பாட்காஸ்ட்டில் கூட இதில் யார் கூடயோ பேசியிருக்கேன். நீங்கள் சொல்லும்போது ஆக்சுவலி ரிலேட் ஆகுது. லைக் நம்ம வந்து ஒன்று பிடிக்கலன்னா அவங்க கூட சட்டிலாக சொல்லலாம், கரெக்டாக மேம்? லைக் ஹர்ட் ஆகாத விதத்தில் சொல்லலாம், அந்த மாதிரி. டெஃபினெட்லி. ஏன்னா இந்த ப்ரூட்டலி ஆனஸ்ட்னு வார்த்தை இருக்கும்ல, தட்ஸ் நாட் குட். யூ டோன்ட் ஹேவ் டு பி ப்ரூட்டல் டு பி ஆனஸ்ட். பி நான் ப்ரூட்டலி ஆனஸ்ட், பி கைண்ட்லி ஆனஸ்ட், பி சோஷியலி அக்செப்டபிளி ஆனஸ்ட். அந்த மாதிரி ஜஸ்ட் டெல் நோ, பட் இன் அ வே தட் இட் இஸ் digestible. don't throw that on their face, like உனக்காகலாம் பண்ண முடியாது, அது நீ சொன்னால் நான் எதுக்குடா குதிக்கணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சொல்லாமல் just give it in a way that it is acceptable for them. ஓகே மேம். அண்ட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா மேம், பிரேக்கிங் அப் அண்ட் கிவிங் அப் ஆன் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அது ஏன் நினைக்கிறீங்க? பிரேக்கிங் அப் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து there are too many options. ஜஸ்ட் லைக் இந்த ஃப்ரெட்கின்ஸ் பேராடாக்ஸ் சொன்னோம் இல்லையா, லைக் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது சூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. செகண்ட் திங், ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இது நானே பேசணும்னு நினச்ச விஷயம் என்னதுன்னா, இப்போலாம் வந்து ஒரு சின்ன விஷயம் தப்பாக போனாலே they think the relationship is not working. Okay, for example, let's say one person wants to stay more connected while the other person doesn't want to be that much connected. பட் அதுக்கு நமக்கு லவ் இல்லைன்னு கிடையாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு நிறையா நேரம் ஃபோன் பேசணும், ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நேரம் ஃபோன் பேச வேண்டாம். ஸோ அப்போ வந்து இந்த பர்சனே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஐ வாண்ட் யூ டு கால் மீ மோர் ஆஃபன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பர்சன் பி அப்படியா ஓகே இஃப் தட் மேக்ஸ் யூ ஃபீல் லவ்ட் ஓகே ஐல் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளியர் தானே, முடிஞ்சிச்சுல. ஆனால் பர்சனே உடனே அப்போ உனக்கா பேசணும்னு தோணல, இப்போ நான் சொல்கிறேன்னு தானே பேசுகிற அப்படின்னு அடுத்த கேள்வி வரும்.
சரி நீ சொல்கிறேன்னா கூட நான் பேசுகிறேன்ல, ஐம் டேக்கிங் தட் எஃபர்ட் இல்லையா, அது உனக்கு தெரியலையானா அது நான் கேட்டு வருது, உனக்கா தோணலை. நான் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னால் கேட்காமலே நம்ம நீட்ஸை புரிஞ்சுக்கிறது தான் நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நீடை கேட்குறதே ஒரு ரெட் ஃப்ளாகு அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா then obviously it will not be a good relationship இல்லையா. ஸோ த பார் இஸ் ஸோ லைக் யூனோ நமக்கு என்ன வேணுன்றது கேட்கக்கூடாது, கேட்காமலே நடக்கணும், நம்மளை வந்து சொல்லாமலே புரிஞ்சுக்கணும். லைக் நிறைய விஷயம் வந்து என்னைக்காவது ரேராக பண்ணுற விஷயத்த எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறது, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து ஒரு விஷயம் வேணும்னா எஃபர்ட் போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம எப்பவுமே பேச தேவையில்லை, ஃப்ரெண்ட்ஷிப் வில் பி தேர். பட் ரிலேஷன்ஷிப்க்கு கொஞ்சம் கனெக்ஷன் இருந்தால் தான் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நான் போட மாட்டேன், எனக்கு எஃபர்ட் போடக்கூடாது பட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதை மாற்றிக்கிட்டால் டெஃபினட்டாக தே கேன் ஹேவ் குட் ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுறதுனால நான் கேட்குறேன், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சும் நம்ம அதில் இருக்கோம் மேம். ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புன்னு தெரிஞ்சு எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, சில பேர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு காரணம் வந்து அவங்க வீட்டில் வந்து நல்லா அவங்கள போட்டு அடிச்சுட்டு திட்டிட்டு, அம்மா பாசமாக தானே பண்ணேன், உன் மேலே இருக்க பாசத்தில் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஒரு அப்யூஸை கூட பாசமாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அர்ஜுன் ரெட்டிலாம் வரும்ல அந்த மாதிரி. செகண்ட் திங் வந்து அம்மு படம் பார்த்துருக்கீங்களா? அம்மு படத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் அப்யூஸை பக்காவாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். பட் இஃப் யூ லுக் அட் ஹர் ஸ்பீக்கிங், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ஷி வில் பி சேயிங் என்னோடய லவ்வை வச்சு அவரை திருத்திடுவேன், அவர் மாறிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இன்னொன்று வந்து இப்போதைக்கு அப்படி இருக்கார், அவர் பாவம், அவங்கள விட்டுட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பாவம் மாற்றிட முடியுன்ற பயங்கரமான தைரியம் இதெல்லாமே தான் வந்து அவங்கள ஆக்சுவலாக அதுக்குள்ளேயே வச்சுருக்கும். ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுவாங்க பயங்கரமாக. இப்போ வந்து டாக்ஸிக்னா ஒருத்தவங்க பயங்கரமாக வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிட்டு எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருந்தால் யூ நோ தேர் டாக்ஸிக். பட் வாட் தே வில் டூ இஸ் உங்களை பயங்கரமாக திட்டுவாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடுன்னு தூக்கி செவத்தில் அடிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து பாசமாக பேசி ஹில் கிஃப்ட் அண்ட் ஆல், ஹி வில் பீட் அண்ட் தென் ஹீல் அகேன் இது. ஸோ அந்த மாதிரி மாறி மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து எது ரியல்னு தெரியாது. ஓகே, ஒரு வேளை பாசமாக இருக்கிறது தான் ரியலோ, இது ஜஸ்ட் ஒரு எபிசோட் தானோ அப்படின்னு சொல்லிட்டு they will always find some form of optimistic way to handle it. That is why they are waiting for a little longer. இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா என்னோட சர்க்கிளே இது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்யூசிவ் பெருசாக இல்லை, பட் அதர் திங்ஸ்லேருந்து நான் திருத்திருவேன் அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அம்மும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த ஜக சம்திங் ஐ ஃபர்காட் மேம். அந்த இது ராம் அந்த மாதிரி தான் ஏதோ வரும், அந்த மாதிரி தான் பார்த்துக்காது. அதுதான் நினைக்கிறேன். அதுலேயும் ஆனால் அந்த அப்யூசிவ் இதுதான், பட் ஷீல் லைக் காம்பேட்னு நினைக்கிறேன். ஸோ அம்மு வந்து நீங்கள் அந்த சொன்னதில் அந்த குட்டி குட்டி ரீல்ஸ் தான் பார்த்துருக்கேன், நான் ஃபுல் மூவியாக பார்த்ததில்ல. ஹாஃப்க்கு அப்புறமா கதை வேறு மாதிரி மாறிடும், பட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பக்காவாக தேர் ஷோ அப்யூஸ். ஐ மேட் ரீல்ஸ் ஆன் இட் ஆக்சுவலாக, ஸ்டேஜஸ் எல்லாமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மேம். அண்ட் இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸ்லேயும் மேம் டிப்ரெஷன் ஒரு வேர்டை வந்து நம்ம அதிகமாக கேட்குறோம். அது இப்போ தான் அதை பற்றி நம்ம பேசுகிறோமா, முன்னாடிலேருந்தே இருக்கா? ஆர் சைக்காலஜிஸ்டாக நீங்கள் அது ஏன்னு நினைக்கிறீங்க? டிப்ரெஷன் முன்னாடியிருந்தே இருக்குது. ஃபஸ்ட்டு திங் இப்போ வந்து நிறையா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஓகேவா, எதுக்காகவே நம்ம இப்போ வெயிட் பண்ணுறது கிடையாது லைஃப்பில். எல்லாமே டக்கு டக்குன்னு தேர் இஸ் பிளிங்கிட், தேர் இஸ் ஜெப்டோ. இஃப் யூ வாண்ட் சம்திங் டோன்ட் ஈவன் கோ அண்ட் கெட் இட், வி வில் கெட் இட் ஃபார் யூ அட் யோர் டோர் ஸ்டெப். எவ்ரிதிங் இஸ் உடனே டோல்ட். இஃப் யூ போஸ்ட் அ ஸ்டோரி யூ கோ அண்ட் செக் ஹவு மெனி பீப்புள் வியூட் இட். யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட். எவ்ரிதிங் உங்களுக்கு வந்து உடனே கிடச்சிது, எதுக்காகவே வெயிட் பண்ண தேவையில்லை. முன்னாடிலாம் வந்து லெட்டர் போட்டு வெயிட் பண்ணுவாங்க ரிப்ளை வர்றதுக்கு. இப்போ டிக்கு போயிடுச்சா, பார்த்துட்டாங்களா இல்லையா, எல்லாமே உங்களுக்கு தெரியுன்றதுனால இன்ஸ்டண்ட்டாக எல்லாம் கிடச்சி எதுக்காவது வெயிட் பண்ணணுன்றதே ஒரு துயரமான விஷயமாயிருது, கஷ்டமாயிருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது, ஒரு அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறது எல்லாமே ஒரு சேடான எபிசோடாக மாறிடுது. ஒருத்தவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கறது, ஒரு பிரேக் கொடுக்கறது, ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது எல்லாமே டிஃபிகல்ட். அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து லாட் ஆஃப் சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துடுச்சு. லைக் யூ ஹேவ் டு ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட், யூ ஹேவ் டு ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் அட் திஸ் ஏஜ். அண்ட் பம்பிள் இஸ் அ ஹோல் லைக் ஆன்லைன் டேட்டிங்குள்ளே போனால் லைக் லிட்ரலி தெர் ஆர் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் தட் ஆர் லைக் ஸோ கன்ஃபியூசிங். வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னா மேரேஜ், லாங் டேர்ம் பார்ட்னர், அதுக்கப்புறமா லைஃப் பார்ட்னர். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. ஐ வாஸ் லைக் லிட்ரலி இது 3த்துக்கும் என்னடா டிஃப்ரென்ஸு, மேரேஜுக்கோ லைஃப் பார்ட்னருக்கோ லாங் டேர்ம் கமிட்மெண்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இன்டிமசி வித்தவுட் கமிட்மெண்ட் இருக்குது. அண்ட் தென் மோனோகேமஸ் ரிலேஷன்ஷிப், ethical non-monogamous relationships. There are so many terms that you are expected to already know meaning for.
ரைட். தெரியலன்னு சொன்னாலே இது கூட தெரியல அசிங்கமாக பார்ப்பாங்க. ஸோ இதுக்கெலாம் தெரிஞ்சுக்கணும் அவங்க. ஸோ வந்து ஒருத்தவங்க கூட நம்ம கூட வந்து பழகினா கூட என்ன எக்ஸ்பெக்டேஷன் இவங்க பழகுறாங்கன்னே தெரியாது. இன்னொன்று, ஒருவேளை நம்ம சீரியஸாக இருந்தால் அவங்க சீரியஸாக இல்லைன்னா அதனால் நம்ம சீரியஸாக இருக்கானா அப்படின்னு 2 பேருமே சம்டைம் சீரியஸாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு ரிலேஷன்ஷிப். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் லைக் நவ் பீப்புள் ஆர் கெட்டிங் மோர் sad often. But அது டிப்ரெஷனை டேர்ம் பண்ண மாட்டேன். டிப்ரெஷன் இஸ் an extremity, it's a disorder, it's a episodic thing. So it has always been there. Now we are more prone to become that. That's all தானே தவிர்த்து it has always been there. But அப்போலாம் வந்து அதை வந்து லைக் ஒரு விஷயமாக எடுத்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ வந்து அதை பற்றி பேசுகிறாங்க, அவ்வளோதான். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஐ வுட் சே. ஓகே மேம். ஸோ டிப்ரெஷன் பற்றி பேசும்போது when do you think is the right time to seek professional help? ஓகே, ஸோ வந்து லைக் ஃபர்ஸ்ட் திங், ஒரு டிஸார்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கான ஒரு பேசிக் விஷயமே தே வில் சே டீவியன்ஸ், டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் டேஞ்சர் அண்ட் ஆல்சோ இது டிஸ்ஃபங்க்ஷன் ஹியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சோகமாக இருக்கீங்க, ஆனால் வந்து என்னால் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியுது, எனக்கு எந்த டிஃபிகல்ட்டிஸும் இல்லை அப்படின்ற வரைக்கும் மேபி யூ கேன் ஹேண்டில். பட் இஃப் எட் ஆல் இட்ஸ் கோயிங் பியாண்ட் கண்ட்ரோல், லெட்ஸே உங்களால் நார்மலாக ஒர்க் பண்ண முடியல, உங்களுக்கு எந்திரிச்சு போய் குளிக்க கூட தோண மாட்டேங்குது, உங்களுக்கு சாப்பிடவே தோணலைன்னும் போது ஆப்வியஸ்லி இட் இஸ் மேக்கிங் யூ டிஸ்ஃபங்க்ஷனல். அப்போ யூ ஷுட் டெஃபினெட்லி டேக் தெரப்பி. இது வந்து நான் வந்து வெறும் டிப்ரெஷன் வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை எப்போ உங்களோட நார்மல் லைஃப்பை பாதிக்குதோ, உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸை இஃப் இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தென் டெஃபினெட்லி டேக் தெரப்பி. பட் ஆனால் வந்து இட்ஸ் ஜஸ்ட் லிங்கரிங் இன் மை ஹெட், வருது போயிடுது அப்படின்னா மேபி தட்ஸ் நாட் வெரி பிக் டீல். யூ கேன் ஹேண்டில் இட் வித்தவுட் தெரப்பி. ஓகே மேம். ஸோ இப்போ வந்து சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து தெரப்பி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு இல்லை இது என்ன மேட் பர்சன் நினைக்கிறியா, எனக்கு என்ன மென்டல் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பீப்புளை நம்ம எப்படி மேம் கன்வின்ஸ் பண்ணுறது? அவங்களுக்கு வந்து தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். தே வில் எவென்ச்சுவலி. இப்போ ஒருத்தவங்க வந்து டென்டிஸ்ட் கிட்ட போகிறேன்னு சொன்னால் உடனே வந்து ஓ யூ டோன்ட் ப்ரஷ் அப்படின்லாம் நம்ம கேட்க மாட்டோம். they just go to a dentist, they have an appointment, that's all. You don't judge about how they take care of themselves and all of those things. You don't think about their dental hygiene and all. You just think that they have a dentist appointment. It's something simple as that. And if they're going to make that, you know, ஒரு அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு போய் இப்போ நான் வந்து கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்தாலே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும்னு கிடையாது இல்லை. I'm like it is just something that you do naturally, it's normal அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சுனாலே it will not be a big deal. But eventually இப்போ முன்னாடிலாம் வந்து அந்த மாதிரி பேசுகிறவங்கள வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி பேசினா எவ்ரிபடி லுக்ஸ் டவுன் வந்தோம்ல. இப்போ உங்ககிட்டே யாராவது வந்து என்னை பார்த்தா எனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுது, தெரப்பி போக சொல்லலான்னு கேட்டால் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஸோ when everybody looks down on them, they will also realize ஓகே நம்ம ஏதோ பூமர் மாதிரி பேசுகிறோம், நம்ம மாற்றிக்கணும், அப்படி கிடையாதுன்னு அவங்களே மாற்றிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சதுக்கப்புறம் they will change. ஸோ இப்போ சில பேருக்கு மேம் இட்ஸ் ரியலி ஹார்ட் டு அக்செப்ட் லவ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். பட் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்க சீக் பண்ணுவாங்க. பட் வை இஸ் இட் ஹார்ட் ஃபார் தெம்? First thing I would say, they think that they don't deserve it. Okay, if you think that you deserve that compliment, you will be happily accepting it, right? But if you deeply think that you don't deserve it, you will not accept it. For example, even if somebody tells I'm beautiful னு வச்சுக்கோங்களேன், but I feel that I'm not beautiful on the inside அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க சொல்கிறது வந்து நான் ஒன்று கலாய்க்கிறதா எடுத்துப்பேன், இல்லை என்ன பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக சொல்கிறாங்கன்னு எடுத்துப்பேன், இல்லை அதை வந்து ஜஸ்ட்டு தே ட்ரைங் டு ப்ளீஸ் மீ, இட்ஸ் a ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் இஃப் ஐ ரியலி பிலீவ் தட் I am beautiful, I will accept it as a compliment. So first, if you only when you don't deserve it, you will not take it. ரெண்டாவது வந்து இந்த ஹம்பிள்னஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி வர கொடுத்துருக்காங்க. லைக் இஃப் தே டெல் யூ நைஸ் அபவுட் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு டவுன் பிளே இட். சரி, லைக் யாராவது உங்ககிட்ட வந்து இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுவா பழைய ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் சொல்லவே தேவையில்லை, தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகலாம், சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வந்து அது காம்ப்ளிமெண்ட்ஸில் கூட கிடையாதுடா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்னை பிக்கப் பண்ண வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் உங்களுக்கு வேறு எங்கேயோ ஒர்க் இருக்குது, நீங்கள் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு எனக்காக எஃபர்ட் போட்டு வரீங்க, தேங்க்யூடா எனக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்படின்னு சொன்னால் நோ மென்ஷன்டா வெல்கம் இப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க. சும்மாடா நானும் அந்த வழியில் போனேன் அதனால தான் வந்தேன், நீங்களே வந்து உங்களோட எஃபர்ட்ஸை வந்து கம்மி பண்ணி சொல்லுவீங்க. இட்ஸ் a learned behavior. அப்படி கிடையாது. இட் இஸ் ஓகே டு அக்செப்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். யூ ஹேவ் ஆக்சுவலி புட் எஃபர்ட் ஃபார் சம்திங். நம்ம நல்லா ஒரு விஷயம் பண்ணால் கூட நானே யாருக்குறையாக பண்ணேன், திஸ் இஸ் நாட் ஈவன் மை பெஸ்ட், ஐ டிட் நாட் ஈவன் டூ அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் நாட் நீடட். இஃப் somebody tells you a good thing, you can accept it. If you're not accepting it, it is not about them, it's about you thinking that you don't deserve it. Okay,
அதில் பார்ஷலி நானும் இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டம் காம்ப்ளிமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் யூ பியூட்டிஃபுல்லாக ப்ரிட்டின்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அது இல்லை இவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆல்சோ ஐ திங்க் இட் ஸ்டெம்ஸ் டு மை ஓன் இன்செக்யூரிட்டி. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இல்லை நம்ம நல்லா இல்லைன்னு நினச்சதா இருக்கலாம், அவர் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ யாராச்சும் அவங்க ப்ரிட்டின்னு சொன்னாலே இல்லை அவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஐ டோன்ட் இப்போ வரைக்குமே என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. வீட்டில் சம்டைம்ஸ் எனக்கு கம்பேர் பண்ணி அது பேசியிருந்தா கூட அது இன்டர்னலைஸ் பண்ணிடலாம் சில பேர். பட் ஆனால் வந்து யூ ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் வென் யூ ரியலைஸ் இட் எவ்ரி திங் பிகம்ஸ். ஆக்சுவலி ஐ ஹாவ் அ மூவி ரெக்கமெண்டேஷன் சின்ஸ் யூ செட் தட். there's a movie called I Feel Pretty. Okay, I ask everybody to watch it. It's such a life-changing experience. If you watch the movie, you will realize how beautiful you are. Okay. ஏன்னா இப்போ வரைக்கும் மேம் என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஐ திங்க் நான் போய் பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு யூ டூ மெசேஜ் மீ வாட் யூ ஃபெல்ட் ஆஃப்டர் வாட்சிங். ஷூர் மேம். we've almost come to the end of இது. ஸோ ஒன்று வந்து ஐ wanted to ask, what is the difference between psychologist and psychiatrist? Okay, this is a very good question because I think a lot of people don't understand. In fact வந்து இந்த இரும்பு திரைன்னு ஒரு படம் பார்த்துருந்தேன். அந்த படத்தில் லிட்டரலி சமந்தா இஸ் சைக்காலஜிஸ்ட். அவள் வந்து சொல்லிட்டு இருப்பா, நான் வந்து சைக்காலஜிஸ்ட், நீ போய் சொன்னால் நான் கண்டுபிடிச்சிடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட்டே விஷால் வந்து நீங்கள் சைக்காட்ரிஸ்ட், நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்கன்னு தெரியும்னு. இட்ஸ் லைக் ஓகே. ஸோ இப்போ ஒரு மூவியில் அவ்வளோ பெரிய டீம் இருக்குது. ஸோ மெனி பீப்புள் ஆர் எடிட்டட் இட், சீன் இட், ப்ரிவியூட் இட். இவ்வளோ பேரை தாண்டி வந்து அப்படி ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னா தட் இஸ் ஹவு காமன் தட் ப்ராப்ளம் இஸ். லைக் டிஸ்டிங்விஷ் தெரியல. சிம்பிளாக சொல்லணும்னா சைக்காலஜிஸ்ட்னால மாத்திரை கொடுக்க முடியாது. ஓகேவா? சைக்காலஜிஸ்ட் வந்து தெரப்பி டெக்னிக்ஸு, சைக்காலஜி, மைண்டோட ஃபங்க்ஷனிங் அப்படின்றத படிப்பாங்க. சைக்காட்ரிஸ்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து பிரெயின் அண்ட் மெடிசன் வைஸாக படிப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஹாப்பினஸ்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம வந்து வர வைக்கலாம். எப்படின்னா இயற்கையாகவும் வர வைக்கலாம், செயற்கையாகவும் வர வைக்கலாம். லைக் செரட்னின் அண்ட் டோப்பமீன் இதெல்லாம் வச்சு வர வைக்க முடியும். ஆனால் ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட் தான். சைக்காட்ரிஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட், சைக்காலஜிஸ்டும் இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் Wonder Human டீம்லேயே we have psychiatrist and psychologist. ஃபஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட் தான் பார்ப்பாங்க. பட் if the psychologist think that they might need medicine or they might need some form of like ஒரு இன்டர்வென்ஷன் தேவை அப்படின்னும் போது கண்டிப்பாக சைக்காட்ரிஸ்ட் தேவை. பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா சைக்காட்ரிஸ்ட் வந்து அதை பிரெயினோட ஒர்க்கிங்கை தெரிஞ்சு மெடிசின் படித்து மாத்திரைகளோ இல்லை ஷாக் தெரப்பியோ கொடுக்க முடியும். சைக்காலஜிஸ்ட்ன்றவங்க வந்து பிரெயினை பற்றி பெருசாக படிக்க மாட்டாங்க. தெரியும், ஒரு பேசிக் ஃபங்க்ஷனிங்லாம் தெரியுமே தவிர்த்து ரொம்ப ரசாயனங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் அவங்க வந்து ஹவு டு பிஹேவியரலி சேஞ்ச் யூ அப்படின்றத அதிகமாக படிப்பாங்க. That is the basic difference. They're not doctors, they're psychologists. Psychiatrists are doctors who studied psychiatry as a subject. Okay மேம், சூப்பர் கிளாரிட்டியோட சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் மேம். ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து இவங்க வந்து இந்த பர்சன் வந்து ஒரு ரெட் ஃப்ளாக்னு தெரிஞ்சும் நம்ம போய் விழுறோம். ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஏன்னு நினைக்கிறீங்க? ரெட் ஃப்ளாக்ன்றதே வந்து ஒரு புதுசாக வந்த ஒரு கான்செப்ட். அதை ஓவர் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஓகே ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் திஸ் பர்சன் ஹேஸ் இன் த மைண்ட் வென் தே டாக் அபவுட் ரெட் ஃப்ளாக்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. ஸோ ரெட் ஃப்ளாக்னு நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். பட் ஆனால் இஃப் யூ திங்க் அ பர்சன் இஸ் பேட் ஃபார் யூ, டாக்ஸிக் ஃபார் யூ, பட் ஸ்டில் டூ இட் அப்படின்னா மேபி தேர் கிவிங் யூ அ கைண்ட் ஆஃப் ரஷ். மேபி இப்போ நம்ம நான் வந்து நீலாம்பரி எஃபெக்ட்னு தான் சொல்லுவேன். நம்ம பின்னாடியே வரவங்கள விட நம்மளை ஓட விட்டுறவங்களும் நமக்கு பிடிக்கும். கரெக்டாக? ஏன்னா வந்து லைக் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவோம். லைட்டாக அவங்க நம்மளை பார்த்துட்டா கூட நமக்கு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். லைக் நம்ம ஒருத்தவங்க கிட்டேருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம்னா அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கும்போது நமக்கு ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் முரடனாக இருக்கவங்க நம்மக்கிட்ட மட்டும் ஸ்வீட்டாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கிட்டையும் அப்படி இல்லாமல் என்கிட்ட மட்டும் இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆசைக்காக நம்ம மேபி இருக்கலாம் ஒரு டாக்ஸிக்கான பர்சன் கூட. இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பா அம்மா டாக்ஸிக்காக இருந்து நமக்கு பழகி போய் இட் வில் ஃபீல் லைக் ஹோம், அதனால இருக்கலாம். இல்லைனா வந்து சம்டைம்ஸ் ஐ நோ திஸ் இஸ் வெரி ஹார்ட் டு அக்செப்ட். மேபி யூ ஜஸ்ட் வாண்ட் டு see yourself with them. ஓகேவா? இந்த ஒரு பர்சன் என்னோட பார்ட்னர்னு சொல்லி அது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக கூட நம்ம சம்டைம்ஸ் அவங்க கூட இருப்போம். ஆர் யூ மைட் ஜஸ்ட் பி அட்ராக்டட் டு தெம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் ஏன் வந்து இவ்வளோ ஆன்சர் சொல்கிறேன் இந்த குட்டி கொஸ்டினுக்குன்னா ஐ திங்க் இட்ஸ் வெரி யூனிக் டு த கொஸ்டின் அண்ட் ஐ கான்ட் கிவ் யூ லைக் வேக் ஆன்சர். அதனால் ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் வந்து பர்சனலாக நிறையா கேட்கணும்னு நினச்சதுலாம் நான் இன்றைக்கி கேட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன மாதிரி பீப்புள், என்னோடய ஏஜ் குரூப் இருக்க பீப்புள், ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், ஆர் நீங்கள் பேரண்டிங் பற்றி சொன்னீங்க அதுவாக இருக்கட்டும், ஆர் ஒரு பர்சன் வந்து டிப்ரெஷன் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க பட் எப்படி யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியாதவங்களா இருக்கட்டும், அவங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கு டெஃபினட்டாக அது ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டுடே மேம். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. It was nice talking with you. தேங்க்யூ மேம்.
ஸோ see you all in the next episode. Bye.